நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கு என்னோட நாள் வந்து கொஞ்சம் அறக்க பறக்க தாங்க இருந்தது. கொஞ்சம் நெறைய வேலைகள் இருந்தது. வாங்க, இது வந்து நான் என்ன வறுத்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆரி மாவு வறுத்துட்ருக்கேன். வந்து தோசைக்கு எனக்காக வந்து நான் ஒரு 2 ஆரி மாவு தோசை ஊத்திக்க போறேன். அதனால வந்து இந்த பக்கம் குக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பொங்கல் வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் வந்து வெண்பொங்கல். எனக்கு வந்து 2 ஆரி மாவு தோசை. அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முருங்கைக்கீரையும் நான் போட்டுக்கிட்டேன். வந்து எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தாளிப்பு நடந்துட்டுருக்கு வெண்பொங்கலுக்கு. ஆயில் ஊத்திக்குவேன் கொஞ்சம். அதிலேயே பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் நெய்யுமே ஊத்திக்குவேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நான் நெய் ஊத்திக்குவேன். அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் அதில. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இஞ்சியும் வந்து இஞ்சி, வரமொளகா, ஒரு பச்சை மொளகாவும் நான் அதில போட்டுக்குவேன். நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்லாயிருக்கும் அதுக்கு. இது பார்த்தீங்கன்னா, வரமிளகா, இஞ்சி எல்லாம் நான் போடுறேன். இஞ்சி கொஞ்சம் சேர்த்தி போட்டா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருங்காயமும் கொஞ்சம் போட்டுக்குவேன். பெருங்காயம் போட்டா அ நல்லா தாளிக்கும்போதே போட்டோம்னா வந்து, அந்த வாசனையோட பார்த்தீங்கன்னா, அப்படியே இருக்கும். சிலர் வந்து பொங்கல் வைக்கும்போது வந்து போடுவாங்க. பட் நான் வந்து அ அ தாளிக்கும்போது தான் நான் போடுவேன். அப்பதான் வந்து அதோட வாசனை அப்படியே இருக்கிற மாரி இருக்கும். நம்ம அப்பயே போட்டிங்கன்னா, அந்த விசில் வர்ற இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெருங்காயத்தோட வாசனை போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்பதான் போடுவேன். நல்லா வறுபட்டுன உடனே பொங்கல் கொஞ்சம் நல்லா தாளிச்சு கொட்டிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு பாருங்க பொங்கலு. நல்லா அட்டகாசமா இருக்கு. நல்லா வந்திருக்கு இன்னைக்கு பொங்கலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா நெய் வந்து கொஞ்சம் நெறைய தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். அப்பதாங்க நல்லாருக்கும். நல்லா அப்படியே வாயில வச்சோனே அப்படியே கரைஞ்சிட்டு போற மாரி இருக்கும். கொஞ்சம் நல்லா நல்லா கொஞ்சம் மசிய விட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாருக்கும். அப்பதான் பொங்கலோட டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொல கொல கொலன்னு இருக்கணும். உதிரியா இருக்காம நல்லாருக்கும். பாருங்க சூப்பரா நல்லாருக்கு பொங்கலு. நான் பொங்கல் சாப்பிட்டேன்னா, பட் எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு சேராது. நெஞ்சு கரிச்சுக்கிட்டே இருக்க மாரி வந்து நான் மோஸ்ட்லி பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா, அவாய்ட் பண்ணிருவேன் நானு. பொங்கல் மோஸ்ட்லி சேர்த்திக்கிறதில்ல. எப்போவாவதுன்னா கொஞ்சமா வந்து பொங்கல் எடுத்துக்குவேன் நானு. நல்லா நெய் தாராளமா விட்டாக்கா, நல்லாருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். நல்லாருக்கு பார்த்தீங்களா? நல்லா நெய் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி குடுத்தோம்னா, அந்த சூட்டுலயே பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா வழவழன்னு இருக்குங்க பொங்கல் வந்து. நல்லா அட்டகாசமா இருக்கு. பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா, இது சாம்பார் வடை. சாம்பார் வடை பார்த்தீங்கன்னா, நான் செய்யல. இது வந்து கடையில ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. சட்னி, சாம்பார் வடை. வச்சு சாப்பிட்டா தாங்க சாப்பிட்றாங்க. வெறும் சட்னியெல்லாம் பொங்கலுக்கு அதெல்லாம் வந்து எங்க வந்து இறங்க மாட்டேங்குதே உள்ள. இது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்னோட ஆரிய மாவு தோசைக்கு வந்து நான் தாளிப்பு, கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நானு வெங்காயத்த வந்து தாளிச்சு தான் அதில கொட்டுவேன். அப்பதான் பார்த்தீங்கன்னா, நல்லா வெங்காயத்த நல்லா வணக்கிட்டு, அ அ முருங்கைக்கீரைய வந்து பார்த்தீங்கன்னா, வறுக்க தேவையில்ல. அது அப்படியே பச்சையாவே போட்டுக்கலாம். கருவேப்பில, முருங்கைக்கீரை எல்லாமே அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து வெங்காயத்த கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வணக்கி போட்டா தாங்க வந்து ஆரிய மாவையும் வறுத்துக்கணும். இதையும் வறுத்துக்கிட்டு போட்டா தான் வந்து அந்த நம்ம தோசை ஊத்தும்போது பார்த்தீங்கன்னா, வெள்ளையா இருக்காது மேல. அந்த மாவு மாரி பார்த்தீங்கன்னா, வெள்ளையா இருக்கும். அந்த மாரி வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா, தோசை நல்லா கொஞ்சம் எல்லாமே கருப்பாவே இருக்க மாரி இருக்கும். மாவு மாவா இல்லாத மாரி இருக்கும். அதுக்கு தான் நான் இத 2த்தையுமே வணக்கி கொஞ்சம் எண்ணெயோட போட்டோம்னா, அந்த இது நமக்கு நல்லாவே இருக்கும். கொஞ்சம் நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சுக்கிட்டு ஊத்துனோம்னா, அருமையா இருக்கும். இப்ப பாருங்க நான் ஊத்தி தோசை எப்படி வருதுன்னு பாருங்க. நல்லா காலையில எடுத்துக்கிட்டா, இது வந்து நல்லாவும் இருக்குங்க. உடம்புக்கும் நமக்கு நல்லது தான். நல்லா பொங்கல சாப்பிட்டுட்டு மதன்னு இருக்கிறதுக்கு இது பெஸ்ட்டு. அதனால 2டே 2 தோசை ஊத்துனா, இது வந்து உடம்புக்கும் ஹெல்த்தி. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றோம்னு வச்சுக்கங்க ஒரு சில டைம்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நைட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஊற வச்சிருந்தேன். கவுனி அரிசி, அம் அ ஆப்பம் ஆப்பம், புட்டு இதெல்லாம் அரைச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா, நைட்டே ஊற வச்சுட்டேன். நைட்டு ஃபுல்லா நல்லா ஊறிடுச்சு. இப்ப இத பார்த்தீங்கன்னா, எடுத்து நான் கழுவிட்டு வந்து நிழல்ல உணர்த்தணும். பார்த்தீங்கன்னா, கல்லு நல்லா காஞ்ச வேட்டி, நல்லா ஆரிய மாவு பாருங்க நல்லாருக்கு. இந்த மாரி ஊத்தணும்.
ஒரு சிலர் வந்து நாம் அடை சுடுவோம். அப்படியே கொஞ்சம் நெறைய அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எண்ணெய் ஊத்துற மாரி இருக்கும். அந்த ஆரி மாவு அடைக்கி. அதனால இப்ப நான் என்ன பண்ணிறது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தோசையா ஊத்திட்டேன். ஆயில் கொஞ்சம் கம்மியா பிடிக்கும். அதனால நான் தோசையாவே ஊத்திறது. பாருங்க நல்லாருக்கும் இது மாரி. நான் முன்னலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த முருங்கைக்கீரை போட்டு அடை தான் சுடுவோம். கொஞ்சம் மொத்தமா இருக்கும். அந்த சைஸ் வந்து மொத்தமா இருக்கும். அதனால நான் இப்போ வந்து தோசையாவே ஊத்திக்கிறது. பாருங்க எப்படி கருப்பா இருக்கு பார்த்தீங்களா? வெள்ளையா இல்லாம. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சைடு தோசை வெந்துக்கிட்டே இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்காக என்ன சாம்பாருன்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் சாம்பார் தான் இன்னைக்கு நான் வைக்க போறேன். என்னடா இது முட்டைக்கோசு சாம்பாரா அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட் வந்து எங்க ஹஸ்பண்ட்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த முட்டைக்கோஸ் சாம்பார் வந்து. ஆஸ் யூசுவல் நம்ம வந்து விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள், பூண்டு இது எல்லாமே போட்டுட்டு, நாம வந்து இத மூடி வச்சிட வேண்டியது தான். விசில் வர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 விசில் விடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து மாவு ஓடிட்டுருக்கு. இது வந்து உளுந்து ஓடிடுச்சு. உளுந்த வந்து நான் வலிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா உளுந்து வந்து நான் ஒரு டைமிங்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவேங்க. இவ்வளோ நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் இல்ல ஒரு 3/4 மணி நேரம் இப்படி நானு டைமிங்க்கு வச்சுக்குவேன். கொஞ்சம் நல்லா தண்ணி தெளிச்சு தெளிச்சு வச்சுக்கிட்டே இருப்பேன். இது வந்து என்ன அரிசின்னு பார்த்தீங்கன்னா, பூங்கார் அரிசி வந்து இது. இன்னைக்கு பூங்கார் அரிசி மாவு தான் நான் ஆட்டப் போறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, மத்த அரிசி நம்ம வெள்ள அரிசி இல்லாம இது பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா வந்து மஞ்சிரும். ஒரு 1/2 அன் ஹவரே ஜாஸ்தி தாங்க. அதுக்குள்ளேயே நல்லா மஞ்சிரும். நைஸா போயிடும். அதனால நைஸா விடாம கொஞ்சம் திரி திரியா எடுத்துக்கிட்டோம்னா, இட்லிக்கு வந்து நல்லாருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெந்தயமும் வச்சிருக்கேன். வெந்தயமும் அதிலயே போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா கொர கொரப்பா எடுத்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா, இட்லி எல்லாம் சூப்பரா இருக்குங்க. தோசை எல்லாமே சாஃப்ட்டா நல்லாருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பருப்பெல்லாம் வெந்துருச்சு. சூப்பரா பூ மாரி நல்லா மலர்ந்துருச்சு. முட்டைக்கோஸ் வந்து இதெல்லாம் வணக்க தேவையில்லைங்க. வெங்காயம் அதிலயே போட்டுருக்கேன். தக்காளியும் அதிலயே கட் பண்ணி போட்டுருக்கேன். நம்ம அப்படியே போட்டுக்கலாம். வறுக்கலாம் தேவையில்ல. வறுக்காம அப்படியே போட்டுக்கலாம். சாம்பார் தூளு இன்னும் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு. நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வந்து வடிச்சு தாங்க செய்வேன். குக்கர்லலாம் வைக்கவே மாட்டேன். எப்பவுமே வந்து வடிச்சிருவேன் நானு சாப்பாட்ட. இது வந்து தூய மல்லி சாதம். கொஞ்சம் கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கும். நல்லாருக்குங்க. இதுக்கு வந்து புளி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா ஊத்தலாம். ரொம்பலாம் நெறைய தேவையில்ல. அவ்வளோதாங்க ஒரே விசில் தான். நல்லாருக்கும். முட்டைக்கோசு சாம்பார் வந்து டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பருப்ப எடுத்தாச்சு. சாம்பார் விசில் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா, வாழைக்கா 2ஆ கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில. வாழைக்கா வந்து நானு பொடி மாஸ் பண்ண போறேன் இதில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் போடணும். இந்த பக்கம் சாப்பாடு வந்து பாதி வெந்து முடிச்சிருச்சு. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் விளக்கெண்ணெயும் ஊத்திக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் நல்லா பார்த்தீங்கன்னா, வேக விட்டு நல்லா எடுக்கணும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணுனா கூட தண்ணியாட்டம் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கரெக்ட்டா தாங்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாம்பார் ரெடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாம்பாருக்கு வந்து தாளிச்சு ஊத்திரலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நல்லா கத்தியில குத்தி எடுத்தோம்னா தெரியும். வந்து நம்ம வாழைக்கா வெந்துருச்சா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தெரியும். அதுவே நல்லா ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, கொழைய விடக்கூடாது. ரொம்பவும் வேகாம எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னாக்கா, அதோட துவர்ப்பு வந்து நமக்கு நல்லா தெரியும். சாப்பிடும்போதே அதோட தெரியும். அதனால கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுக்கணும். ரொம்பவும் கொலண்ட விட்டு வந்து எதுவும் நம்ம சீவும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப கொல கொலன்னு போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா தாளிச்சு எடுத்துக்கிட்டு, சாம்பார்லேயே நம்ம ஆஸ் யூசுவல் எப்பவும் போல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் அது. அவ்வளோதாங்க. பெருங்காயமும் போட்டாச்சு. பெருங்காயம் நல்லா எண்ணெயிலே போட்டு வறுத்தோம்னா, நல்லா வாசனையா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. சாம்பார் பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணுனா கூட நம்ம தண்ணியாட்டம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நல்லாயிருக்கு சாம்பார் பாத்துங்க. சூப்பரா இருக்கு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரசத்து ரெடியாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் மிளகு, ஜீரகம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி வைப்பேன். கொத்தமல்லி, மிளகா, பூண்டு இது எல்லாமே சேர்த்து நான் நுணுக்கிட்டு அம்மியில் வச்சு இது பண்ணிட்டு 1, 2 தட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நான் வந்து அதை தாளிச்சிக்குவேன் நான். தாளிச்சுட்டு பெருங்காயமும் அதிலேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அதில் ரசம் ஊற்றுவேன். இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கி எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், இதோட வாசனை வந்து ரசத்துக்கு வந்து சூப்பரா இருக்குங்க. நல்லாயிருக்கும். இது மாரி வறுத்து அரைச்சு நீங்க செஞ்சு பாருங்க. இதோட டேஸ்ட்டே செம்மையா இருக்கும். நல்லாயிருக்கும். புளி தண்ணி, அதுக்கப்புறம் வந்து புளியும், பருப்பும் கலந்த தண்ணி தான் அது. ரசம் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா நொர கட்டுன உடனே எடுத்தாச்சு. பாருங்க ரசம் வாசனையா செம்ம அட்டகாசமா இருக்கு. அவ்வளோதாங்க. சாம்பார் ஒரு தடவை கொதிச்ச உடனே இறக்கியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி அரிசி ஆட்டினேன்ல, அதுலேருந்து கொஞ்சோண்டு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கை உளுந்து தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, உளுந்தங்கஞ்சி காய்ச்சறதுக்காக இதை எடுத்து வச்சு அடுப்பில் பார்த்திங்கன்னா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு, கொஞ்சம் எடுத்து நல்லா சீவணுங்க. ரொம்ப எடுத்த உடனே சீவிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் ஆற விடணும். இந்த உளுந்தங்கஞ்சி பார்த்திங்கன்னா, நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு, நம்ம உடனே வந்து பார்த்திங்கன்னா, சர்க்கரை எதுவும் போடக்கூடாது. நாட்டு வெல்லமோ எதுவுமே போடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் சிம்முலேயே வச்சுட்டு பார்த்திங்கன்னா, அது பாட்டில் வேகணும். அப்போதாங்க அந்த பச்சை வாசனை போகும். நம்ம எடுத்த உடனே பார்த்திங்கன்னா, அதிலேயே சர்க்கரை போட்டு வச்சிட்டோம்னாக்கா வந்து அது அது வந்து வேகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வெறும் இதுவே வந்து நல்லா வேக வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரையோ, நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா, வெல்லமோ எது வேணாலும் நம்ம அதுக்கப்புறமா தான் ஆட் பண்ணணும். நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, வாழைக்காய் பொடி மாசுக்காக வந்து பார்த்திங்கன்னா, வெங்காயம் எப்பவும் போல தாங்க கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நல்லா கொதிச்சிருச்சு. பொங்கி வரப்போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அடிகனமா இருக்கிறது. சரி பிடிச்சிட்டு கிண்டுறதுக்கு சௌரியமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தாங்க இதில் வைப்பேன் நான். கரெக்டாக இருக்கும் இதில் வச்சோம்னா. நல்லா அடி பிடிக்காம இருக்கும். நல்லா மொத்தமான பாத்திரம் அது. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு, உப்பு இது எல்லாமே போட்டு தாளிச்சுட்டு பார்த்திங்கனாக்கா, அதுக்கப்புறம் வந்து அந்த சீவினத வச்சு நம்ம அதில் எடுத்து ஆட் பண்ண வேண்டியது தான் அதில். நல்லாயிருக்குங்க. இதோட பொடி மாஸ் வந்து இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சூப்பராக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஆனால் கரெக்டான பதத்தில் வந்து வேக வச்சு இதில் போடணும். வேக வைக்காமல் போட்டோம்னா, அந்த துவர்ப்பில் வந்து சாப்பிட முடியாது. ஆமா. இங்க பாருங்க. இது நல்லா நல்லா சீவிட்டு, அதிலேயே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறிட்டு, நல்லா கொஞ்சம் சூடு ஏறும்போது கொஞ்சம் விட்டுட்டோம்னா பார்த்திங்கன்னா, அப்படியே வெறும் இதா சாப்பிட்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா, சூப்பரா இருக்கும். முட்டை பொடி மாஸ் மாரி பாருங்க. சூப்பரா இருக்குது. பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாரி வந்து ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க. அவ்வளோதாங்க. வந்து இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா, உளுந்தங்கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் நல்லா நமக்கு நாக்கு ருசியாக கேட்கும்ல, அதனால் கொஞ்சம் ஒரு 4, 5 ஸ்பூன் வந்து சர்க்கரைய ஆட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்குவேன். கொஞ்சம் 2ம் கொஞ்சம் பாதி பாதி கலந்து வந்து நான் எப்போவுமே ஆட் பண்ணிக்குவேன். அப்போதாங்க அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எடுத்து கொடுக்குற மாரி இருக்கும். இருந்தாலும் உளுந்தங்கஞ்சிக்கு வந்து மற்ற எல்லாத்த விட கருப்பட்டி நிறைய பேர் போடுவாங்க. நானும் கருப்பட்டி போடுவேன். ஒவ்வொரு ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒன்று போட்டு காய்ச்சுவேன். கருப்பட்டி ஒரு ட்ரிப்பு, வெல்லம், நாட்டு சர்க்கரை, வெறும் சர்க்கரை அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் கவுனி அரிசி பார்த்திங்கன்னா, கழுவி வச்சுருக்கேன். கழுவி நல்லா ஒரு துண்டில் போட்டு நல்லா பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் காயணும். கையில் பார்த்திங்கன்னா, ஈரம் அப்படியே உதிரணும் கையில் ஒட்டாமல். இப்போ கொஞ்சம் இன்னும் ஒட்டி வருது. அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா உணர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க எடுத்துட்டு நம்ம எப்பவும் போல் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இல்லை அரைச்சிக்கிட்டு வரலாம் மிஷினில் போய். எடுத்து வறுத்து வச்சுக்கிட்டோம்னா இது பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம். புட்டு மாவு செய்கிறதுக்கு இதை செய்கிறதுக்கு வச்சுக்கலாம். நான் அப்புறம் பார்த்திங்கன்னா, எல்லா தண்ணியுமே நான் சிங்கில் அப்படியே ஊற்ற மாட்டேன். இந்த அரிசி கழுவுன தண்ணி இது எல்லாமே நான் ஒரு பக்கெட்டில் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்குவேன். செடிங்களுக்கு எல்லாம் நான் ஊற்றுறதுக்கோசரம். நல்லாயிருக்குங்க. அப்பப்போ நான் கழுவுற தண்ணி எல்லாமே அந்த பக்கெட்டில் எடுத்து நான் ஊற்றிடுவேன். உளுத்தங்கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா, நல்லா கொதித்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் வந்து நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தேங்காய் பூ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஏலக்காய் தூள் போட்டோம்னா சூப்பரான உளுத்தங்கஞ்சி ரெடி.
ஹெல்த்தியானதுங்க. சூப்பரா இருக்கும். நீங்களும் இது மாரி சமைச்சு பாருங்க. என்னோட இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.